ஆர்கே நகர்னாலே முன்னாடி எல்லாம் கொடுங்கையூர் குப்பை கிடங்கும் சுகாதாரம் இல்லாத குடிநீர்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் இப்போ அது முதல்வரோட தொகுதின்னு ஒரு கெத்தாவே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஸ்டார் அந்தஸ்துள்ள தொகுதின்னு இப்ப சொல்லிட்டு இருந்தாலும் அங்க உள்ள மக்களோட நிலைமை இன்னும் மாறல. குப்பமேட்ல கிடக்கிற குப்பையை பொறுக்கிதான் இவங்க எல்லாருமே தங்களோட அன்றாட வயிற்றை கழுவிட்டு இருக்காங்க. சுகாதாரம் இல்லாத தண்ணீர், சுத்தமில்லாத காத்து, அரை வயிறு உணவு என காலத்தை கடத்துற இவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே திரும்பி கூட பார்த்ததில்ல. பசி பட்னியால சாகும் போதெல்லாம் எங்களை எட்டி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த பகுதி மக்கள். தோல் நோய், சுவாச கோளாறுன்னு எவ்வளவோ நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி தினம் கஷ்டப்பட்டு இருக்கிற எங்களை இந்த குப்பமேட்ல இருந்து யார் மீட்டு தருவாங்க? ஸ்டார் வேட்பாளர் ஜெயலலிதா செய்வாங்களான்னு கேக்குறாங்க இந்த தொகுதி மக்கள். நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், அது எதுவுமே கிடையாது. இதோ பண்ணுறாங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் உள்ளே இருந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கெல்லாம் யாருமே எதுவும் உதவி பண்ணுறதில்ல. ஓட்டு கேட்க வருவாங்க, அதையும் நான் கேட்டேன். ஓட்டுக்கு மட்டும் வரீங்க, எலெக்ஷன் மட்டும் ஓட்டு மட்டும் போடுன்றீங்க, எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, சரியான இது கிடையாது, வீடு கிடையாது, இந்த மாதிரி குப்பையில் பொறுக்கிறோம், ஆம்பளைங்க சரியான கிடையாது எங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். ஏமா ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. நாங்கள் எங்கே செஞ்சாங்க? வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் இதில் தான் பொறுக்கிறோம். இது அங்கே படுத்துன்னு இருக்கிறோம் குப்பை மூட்லேயே. எங்களுக்கு ஆம்பளைங்களே கிடையாது, பொம்பளைங்க தான் இதை பொறிக்க தான் சம்பாதிக்கிறோம். நாங்கள் இதில் வர 10 ரூபா தான். இதை இப்போ டீ இல்லை, இதை எத்தனை போட்டு டீ குடிக்க போகிறோம். இவ்வளோ கஷ்டப்படுறேன், எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க? யாருமே ஒன்றும் பண்ணுறதில்ல. நான் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு நல்லது செய்கிறேன், தெரு லைட் போடுறேன், ரோடு போடுறேன், வீடுகள் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த காவாங்கிற ஓரத்தில் இருக்கிறவங்களாம் வீடு எடுக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. நிலவரி போய் கட்டால் இல்லை, உங்களுக்கு கட்ட முடியாது, வாங்க முடியாது, கிடையாது. எல்லாம் டேங்கி தண்ணி தான், டேங்கி தண்ணி. அது இப்போ பம்பில் பம்படிக்கிறாங்களே, இதில் ட்ரெயினில் மிஸ் ஆகுது. 2 நாளைக்கு நல்ல தண்ணியாக வரும், 3 நாள் பார்த்தாக்கா கப் அடிச்சு வரும். இன்னமும் சில நேரத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கற்று எல்லாமே இது ஆர்கே நகர் தொகுதி முதல்வர் சிஎம் தொகுதி ஆகிக்கூட எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. எந்த வசதியும் செய்ய மாட்டேதாங்க, சொல்லுதாங்க. இப்போட 3.5 குரண்டு கொடுக்காங்க. அங்கே அது நடக்கக்கூடிய காரியம்மா. ஒரு 1/2 குரண்டு கொடுக்கேன், ஒரு 1/4 குரண்டு இருந்தாலும் ஒருத்தன் நம்புவாங்க. 3.5 குரண்டுன்னு சொல்கிறாங்க டிவியில். 15 அதே தான் ஓடுது டிவியில். அது நிலைக்குமா? அது நடக்குமா? 1 ஆளா 2 ஆளா மெட்ராஸில்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதை மாதிரி சொன்னால் ஓட்டை வாங்க வரைக்கும் சொல்லுவியோ, ஓட்டை வாங்கிட்டு எத்தனை திரும்ப எங்களை இந்த மாதிரி ஏமாத்தியா? ஒரு நிரந்தரமாக இப்படி இருக்கமே, இப்படி போகிறோமே, குடியிருக்க இடம் இல்லையே அப்படின்னு நாங்களே கொடுத்தாலும் அதை முன்ன நிற்கவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களோ, அது என்னவோ எங்களுக்கு தெரியல. கும்பமேட்டில் 30 வருஷம் இருக்குது. அன்றைக்கி நேரத்தில் 8 குழந்தைய இந்த கும்பமேட்டில் சம்பாத்தியம் பண்ணி தான் அதோட எங்களுக்கு நல்ல விஷயத்தை ஆழ்ந்ததான் என்ன செய்யுது. இதை மாதிரி எத்தனையோ போட்டா எங்களுக்கு இது வரைக்கும் 15 போட்டா அப்படி பிடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் யார் எவிடன்னா எங்களுக்கு தெரியாது. உங்களை தேடி வர எங்களால் முடியுதா? இந்த மாதிரி செஞ்சுட்டு போனீங்களே, எங்களை போட்டா பிடிச்சி போனீங்களே, எங்களுக்கு நல்ல காரியம் சொன்னீங்களே, எந்தத்தை செஞ்சேன்னு உங்களை எங்கே கேட்கணும்? அம்மாவுக்கு தான் போட முடியும் எங்களால். இங்கே அவங்க பண்ணால் கூட எங்களுக்கு பண்ண விட மாட்டாங்களே கட்சிக்காரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் நம்மளுக்கு எதுவுமா இல்லை ஹெல்ப் பண்ணுறா கூட கட்சிக்காரங்க விட மாட்டாங்களே. கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? எதுவுமே கிடைக்கல, யாருமே எதுவுமே எடுக்கல. எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. மற்றபடி நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் அவங்க பண்ணது கிடையாது. எந்த இதுவும் அந்த 5000 ரூபா எல்லோரும் காசு வந்தது, அவ்வளோதான். எந்த விதமான ஆதாயமும் கிடைக்காது. இதே சிஎம் நின்று ஜெயிச்சு கிடைக்கலையே. இந்த வெள்ள நிவாரணங்களுக்குலாம் வெள்ள நிவாரணம் வரல. இதில் இருக்கிறது ஒரு 20-22 வீடு தான் இந்த நகருக்குள்ளே இருக்குது. ஆனால் இடம் ஏகப்பட்ட இடம். 2756 கிரவுண்டு இது. ஒரு நேரத்தில் வைத்து தின்னவெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான். நாங்கள் இன்னும் இந்த நிலையெல்லாம் இருக்கிறோம். 35 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு நான் ஓட்டே போகிறதே கிடையாது. 5 வருஷமாக நான் ஒண்டி ஓட்டு போகல. ஆறாக இருக்காதே எனக்கு தெரியாது. எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்கன்னு எங்களுக்கு நாங்கள் போகிறது கிடையாது. நான் வேறு யாருன்னா வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இனிமேல் இந்த அம்மா நல்லா பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 சென்ட் தரேன்றாங்க. ஒரு ஆளுக்கு 3.5 சென்ட் கொடுத்தா இடம் இது சரியாக இருக்குமா? ஒரு 1/4 கிரவுண்டுன்னா கூட பரவாயில்ல, ஒரு குடும்பத்துக்கு 1/4 கிரவுண்டு தராங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்கும். 3.5 கிரவுண்டு தராங்கன்னு சொன்னால் அந்த 3.5 கிரவுண்டு எத்தனை ஜனத்துங்களுக்கு கொடுப்பேன் நீ? எத்தனை ஜனத்துங்களுக்கு பண்ணுவேன் நீ? செய்யவே முடியாது, அது ஒரு காலமாக வராது. இப்போ 5000 கொடுத்தாங்க வேலை நிவாரணம், பாதி பேருக்கு கொடுக்கவே இல்லை, பாதி பேருக்கு தான் வந்திருக்குது. அப்போ இப்படி பண்ணாங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க ஜனம்? எப்படி நீ வருவே? நீ நிவாரணம் கிடச்சிது எங்களுக்கு. பாதி பேர் கிடைக்கல, பாதி பேருக்கு தான் கிடச்சிருக்கு. ஆமாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கே இருக்கிறவங்க. வீடே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது.
அவங்க எல்லாம் ரோட்டில் தான், வீடு கூட எந்த இடமும் ஆதரவு இல்லாமல் ரோட்டில் தான் கிடந்தோம் நாங்கள். யாருமே ஒருத்தரும் வந்து எதுவுமே பதில் சொல்லலை. நான் பிறந்ததே இங்கே தான், நான் பிறந்ததுலேருந்து இங்கே குப்பமோடு தான் இருக்கேன். நான் அம்மாவுக்கு போடலான்ட்டு இருக்கேன். போன வாட்டி அம்மாவுக்கு தான் போட்டேன், இப்போயும் அம்மா தான். எனக்கு அம்மா தான் பிடிக்கும். அதனால் நான் கண்டிப்பாக யாருக்கு போட்டேன்னா, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டமாக இருக்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. அதுக்கும் நாங்கள் போய் புகார் கொடுத்தோம். அந்த அனுப்பிச்சி விட்றோன்னா அன்றைக்கி அனுப்புகிறாங்க, மறுநாள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எதுவுமே கொடுக்கல, யாருமே எதுவுமே எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாருக்குனாக்கா வந்து முதல்ல செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம், செய்யாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லையா. 2000 தரேன் 3000 தரேன்ட்டு எல்லோரும் ஏமாற்றி வாங்கினாங்க. ஒரு பைசா எவனும் கூட வந்து என்னன்னு கூட கேட்கல. கஷ்டம் நாங்கள் படுறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சு நாங்கள் பட்டினி பேசி கிடந்து நாங்கள் சாப்பிட்றோம். அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணுமுன்னாக்கா எப்படி போடுவாங்க? அப்பயும் கொட்டிக்கின்னு தான் இருக்கிறாங்க, இப்பயும் கொட்டிக்கின்னு தான் இருக்கிறாங்க. அப்போனால அந்த பக்கத்தில் கொட்டினாங்க, இப்போ இங்கேயே கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள போய் கேட்க முடியுமா கவர்மெண்ட்டை? இவங்களும் ஒன்றும் செய்யலைனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓட்டுக்கு மட்டும் வர்றாங்க, நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம்? போட மாட்டோம் நாங்கள் இனிமேல். புதுமையாக யாரும் வேற ஆள் யாருன்னா வரணும், அதுதான். யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுக்காக ஓட்டு போட சொல்கிறீங்க? அம்மாவை தான் போடுவேன். இந்த ஆட்டை எப்படின்னு சொல்ல முடியாது என் நிலமை.